கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? ஏசாயா 37:6. அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். தேவஜனமே, அன்றைக்கு எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசீரிய ராஜாவாகிய செனகரிப் அநேக பட்டணங்களை பிடித்து கொண்டே வந்தான். அப்படி அவன் பிடித்து கொண்டே வரும்போது, இந்த எசேக்கியா ராஜா அரசாண்ட இந்த பட்டணத்தையும் பிடிப்பேன் என்று சொல்லி எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாகவும் அந்த பட்டணத்துக்கு விரோதமாகவும் அநேக வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறான். அதை கேட்டபோது எசேக்கியாவுக்குள் தன்னை அறியாமல் ஒரு பயம் ஏற்படுகிறது. ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன்? இப்படி அசிரிய ராஜாவாகிய செனகரிப் தேவனை நிந்தித்து பேசி இருக்கிறானே, அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டபோது எனக்கு பயம் உண்டாயிற்றே என்று அங்கலாய்க்கும் போது ஏசாயா சொல்லுகிற வார்த்தை தான் இது. எசேக்கியா ராஜாவே, நீர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீர் அநேக பயம்புறுத்துகிற வார்த்தைகளை கேட்டிருக்கிறீர், உண்மைதான். ஆனால் அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீர் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாகவே உன்னை விரோதித்த அந்த செனகரிப் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அவர் அதற்கான தண்டனையை கொடுப்பார். ஆகவே நீர் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அன்றைக்கு ஏசாயா எசேக்கியாவினிடத்தில் சொல்லுகிற வார்த்தை தான் இது. நடந்தது என்ன தெரியுமா? அதே அதிகாரம் 36 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், எந்த செனகரிப் எசேக்கியாவையும் அந்த பட்டணத்தையும் பயமுறுத்தினானோ, எந்த செனகரிப்புடைய வார்த்தைகள் அன்றைக்கு எசேக்கியாவை நடுங்க பண்ணிற்றோ, எந்த செனகரிப் நான் இந்த பட்டணத்தை பிடித்தே தீருவேன், இதில் உள்ள ஜனங்களை அழித்தே தீருவேன் என்று வார்த்தையின் மேல் வார்த்தை பேசினானோ, அதே செனகரிப் செத்த முகத்தோடு திரும்பி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனோடு கூட வந்த அநேகம் ஆயிரம் ஜனங்கள் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒரே ஒரு தூதனை தான் அனுப்பினார். அன்றைக்கு எசேக்கியாவுக்கு விரோதமாய் வந்த அத்தனை லட்சம் ஜனங்களையும் ஆண்டவர் அன்றைக்கு அழித்து போட்டார். தேவ ஜனமே, இன்றைக்கும் நீங்கள் கேட்ட ஏதோ ஒரு வார்த்தை உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, என்ன செய்வதே என்று தெரியவில்லையோ, நீங்கள் மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சில வார்த்தைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறதோ, அடிக்கடி உங்கள் காதுகளில் தொனித்து கொண்டே இருக்கிறதோ, அதை காட்டிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று. தேவ ஜனமே, அன்றைக்கு வார்த்தையை கேட்டு பயந்த எசேக்கியா அடுத்த நாள் அவன் கண்கள் ஆச்சரியத்தை பார்த்தது. அவர்கள் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? வேதத்தை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்றால், அந்த கேட்ட வார்த்தையினால் பயந்த எசேக்கியா என்ன செய்வது என்று தெரியாத போது அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறான். ஆண்டவரே, இந்த செனகரிப் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நீர் கேட்டிருக்கிறீரே, நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவன் என்னை மாத்திரம் நிந்தித்து பேசவில்லை, உம்மை நிந்தித்து பேசி இருக்கிறான். நீர் பார்த்து கொள்ளும், உமது செவியை சாய்த்து கேளும், உம்முடைய கண்களை திறந்தருளும் என்று சொன்ன போது, தேவ பிள்ளைகளே, அவன் பேசின வார்த்தைகளை ஆண்டவர் ஏற்கனவே கேட்டிருந்தார். இவனுடைய ஜெபம் ஆண்டவரை செயல்படுத்த வைத்தது. தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி அநேக வார்த்தைகளை பேசலாம். அது உங்களுடைய உறவினர்களாய் இருக்கலாம், நீங்கள் நன்றாக நேசித்தவர்களாய் இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை பயப்பட செய்கிறதோ, நீ நன்றாக இருக்க மாட்டாய் என்ற வார்த்தை உங்களை அநேகமாய் பயம்புறுத்தி கொண்டிருக்கிறதோ, கோபத்திலே சொன்ன வார்த்தை அல்லது சாபமிட்ட வார்த்தையை கேட்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கும் அந்த வார்த்தைகள் ஒன்றுமில்லாமல் போக வைக்க நம் தேவனால் கூடும். எப்பொழுது தெரியுமா? நீங்களும் எசேக்கியா ராஜாவை போல, நான் ராஜா, நான் பார்த்து கொள்வேன் என்று தன்னுடைய சுய பலத்தின் மேல் சாயாமல், அல்லது மற்ற பட்டணங்களிலிருந்து நான் போர் சேவகர்களை அழைத்து வந்து இந்த அசிரிய ராஜாவையும் அவன் கூட்டத்தையும் அழிப்பேன் என்று மாம்சத்தில் முடிவெடுக்காமல், ஆண்டவரே, உங்களுடைய கண்களை திறந்து பாரும், அவர்கள் பேசின வார்த்தையை நீர் கேளும் என்று ஆண்டவரிடத்தில் தன்னுடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை, பயத்தை சொல்லிவிட்ட போது ஆண்டவர் அவனுடைய பயத்தை மாத்திரம் நீக்கவில்லை, மாறாக அவனுக்கு விரோதமாயிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டினார்.
இன்றைக்கு நீங்களும் கேட்ட வார்த்தையினால் பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே இவற்றை பாரும், அவர்கள் பேசினதை நீ கேட்டிருக்கிறீர், அதற்கான பதிலை தாரும் என்று சொன்ன போது அந்த சாப வார்த்தைகள் ஒன்றும் உங்களுக்கு பலிக்க போவதில்லை. மாறாக பேசினவர்கள் உங்களை தேடி வரும் வரைக்கு, அல்லது உங்களுக்கு விரோதமாய் சாபம் இட்டவர்கள் அவர்கள் முகங்கள் செத்து போகும்படிக்கு ஆண்டவர் செய்வது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.